அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் கிரக நிலை மாற்றத்தால் அடுத்து 30 நாள் வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுது என்பதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வேலியக்க பயமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் பழகுவதுக்கு ரொம்ப இனிமையானவங்க நீங்கள் தாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் பிரியப்படுவீங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டீங்க. இவர்களுடைய கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டீங்க. வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறிடுவீங்க. இந்த ராசியில பிறந்தவங்க சுமாரான உயரமாக குள்ளமாகவே இருப்பீங்க. நண்பர்களுடன் சுமூகமாக பேசினாலுமே ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டீங்க. ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பீங்க. பிரயோசனம் எதிர்பாராம தான் உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்களும் நீங்க தாங்க. சண்டையை கண்டால அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அடக்கிக் கொள்ள முடியாம சின்ன பின்னமாக்கிட்டு தான் தயங்க மாட்டீங்க. இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்களை இனி தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 3, 2ஆம் பாதங்களாக அமைஞ்சிருக்குது. கிரக நிலையில ராசியில குருமே, சந்திரனும் தைரிய வீரிய ஸ்தானத்துல, செவ்வாய் சுகஸ்தானத்துல, கேதுமோ தொழில் ஸ்தானத்துல, சனியுமே, ராகு லாபஸ்தானத்துல, சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்துல, சூரியன் புதன் வலம் வராங்க. 11/5/2021 பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 14/5/2021 பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அயனசன போக யாசானத்துல மாறுறாரு. 16/5/25 அன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுகிறாரு. 31/5/2021 பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க. கடின உழைப்புமே மனதைரியம் உடைய ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாங்க. உடல் ஆரோக்கியம் ஏற்படுங்க. எதிர்பாலினத்தாரால லாபம் கிடைக்க கூடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடக்கூடும். பணவரத்து அதிகரிக்க கூடுங்க. வீண் அலைச்சல்கள் திடீர் கோபம் உண்டாக்கலாம். காரிய வெற்றி தரும் அவதியில அமைஞ்சிருக்குது. மதிப்பும் அந்தஸ்து உயரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. போட்டிகள் குறைந்துடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குது. வாக்குவன்மையால் நன்மை ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளி குறையக்கூடுங்க. மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிடுங்க. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கக்கூடும். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால வீண் அலைச்சல் உண்டாக நேரிடும். காரிய வெற்றியும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பவர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கிடுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாள்வது நல்லதாக முடியும். வரவேண்டிய பணம் சேருங்க. அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் சேர்ந்துடுங்க. உங்க பணிகளை பல குறுக்கீடுகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமான செயல்களால மற்றவர் மனதில் இடம் பிடித்திடுவீங்க. பாடங்கள்ல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாத குடும்பத்துல இருப்பவங்களுக்கு சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக முடியுங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்து காரியங்கள் அனைத்தும் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறிடுவாங்களா. மறைமுக எதிர்ப்புகள் விளக்கக்கூடும். பணவரத்து திருப்தி தரக்கூடிய அமையும். கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கையாக செயல்படுங்க. உத்தியோகத்துல இருப்பவங்க சுய தொழில முன்னேற்றம் காண்பீங்க. அதுவே மிருகசீரிசம் 3, 2ஆம் பாதங்கள் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறைந்து விடுங்க. விரிவாக செய்வது தொடர்பான ஆலோசனைகளை ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா லாபம் உண்டாகக்கூடும். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகக்கூடுங்க.
நீங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரே வியாழக்கிழமையில வெண்ணெய் சாற்றி வழிபடுவதன் மூலம் மனோ தைரியம் அதிகரிக்க கூடுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படுங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சிக்கல்களை இருந்தும் நீங்கள் விடுபடலாங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களாக உங்களுக்கு 16, 17 அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 8, 9, 10. பேச்சாற்றல் மூலம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அந்த காரியங்களை சுமூகமாக முடிக்கக்கூடிய திறமை கொண்டவதாங்க நீங்களுமே. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொருள் வரவே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுங்க. நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணங்களில் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படக்கூடும். செய்ய தொழிலை பார்த்தீங்கன்னா மன நிம்மதியுமே அதிக நன்மை உண்டாக கொடுங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவையும் உத்தியோகத்தில் பொறுப்புகளையும் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்த போட்டி குறைந்து விடுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாங்க. எதிர்பார்த்த பலன் தாமதப்படக்கூடுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கூடுங்க. பிள்ளைகளால் நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவர்களது திறமை கண்டு நீங்கள் மன மகிழ்ச்சி கொள்வீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்களும் செலவு ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு அதிகம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சிறப்பான கட்டமாக இருக்கக்கூடியது. தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்க கொடுங்க. அரசியலில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் மந்தமாக காணப்படலாங்க. மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வீண் அலைச்சலுமே வேலை பழுவமோ அதிகமாக ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்த போட்டி நீங்கிடுங்க. எதிர்பார்த்த வெற்றிகள் கை போடுங்க. மனதில் தன்னம்பிக்கையும் உண்டாகும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எல்லாவற்றிலுமே நன்மை உண்டாக கூடுங்க. அடுத்தவங்களுடைய அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிந்தித்து செயல்படுவது நன்மை தரக்கூடியதாக அமைங்க. பணவரவு இருக்கக்கூடும். அடுத்தவர்கள் நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க கூடுங்க. பெரியோர் உதவி கிடைக்குங்க. காரிய தடைகள் அனைத்துமே விலகுங்க. விளக்குகளை சாதகமான போக்கை தரக்கூடியதாக அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நண்பர்களுடைய கவனமாக பழகுவது நல்லதுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கக்கூடும். பாணர்களுடன் அனுசரித்து செல்வது தொழிலுக்கு நல்லதாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவதும் நல்லதுங்க. வீண் அலைச்சல் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பவர்களுடன் அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகி மறையலாம். மிருகசீரிசம் 1ஆம் 2ஆம் பாதங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்க உதவுங்க. பிள்ளைகளை நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பதால் உங்களுக்கு மனதில் திருப்தி உண்டாகும். உறவினர்களிடம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. வரவுக்கேற்ற செலவு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனை தீர பாடுபடுவீங்க. காரியத்தடி வந்து மறைங்க. தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரிகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுந்தரங்காட்டத்தை படித்து வார எல்லா கஷ்டங்களும் நீங்கிடுங்க. எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக பார்த்தீங்கன்னா 26, 27 அமைஞ்சிருக்குது. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 18, 19, 20 ஆகிய நாட்கள் அமைஞ்சிருக்குது. ஜோதிடத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு குணங்களும் அதிர்ஷ்ட எண்கள் இருக்குதுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரருக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியான குணமுடையவங்க. புத்திசாலித்தனமோ கடின உழைப்பால் அறியப்படுவீங்க. ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருந்துச்சுன்னா அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க. அவர்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2, 6, 7ங்க. முழுவதுமாக ரிஷபராசினர் பார்த்தீங்கன்னா பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபராசினர் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் சில ராசிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அந்த ராசிகளில் கீழ் பிறந்தவங்க தாங்க சிறப்பு வாய்ந்தவர்களாக கருதப்படுவீங்க. இந்த ராசிக்காரர்களை ஜாதகத்தில் கிரகங்களுடைய வலிமைகள் இருப்பதால் வாழ்க்கையில் வெற்றி மறைந்திருக்குங்க. இந்த ராசிக்காரர்கள் மிகவும் அமைதியான குணம் கொண்டவங்க. எந்த ஒரு வேலையுமே மிகவும் புத்திசாலித்தனமாக செய்து அதன் முழு வெற்றியுமே தங்களுக்குரியதாக மாற்றி போவீங்க. இந்த ராசிக்காரங்க எங்கு இருந்தாலும் அவர்களை கவனத்தை ஈர்க்க மையமாகவே இருப்பீங்க. ரிஷபராசிகர் பார்த்தீங்கன்னா புத்தகம் படிப்பது, பாடுவது, டான்ஸ் ஆடுவதுன்னு கலாச்சார நடவடிக்கைகளை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வீங்க.
இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருப்பதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.